ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டார். துன்பத்தை அனுபவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் மோசேயை போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். இதுவரை நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம், உங்களை பார்த்து இந்த உலகம் சிரித்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி இருக்காது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். அதுவும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக சந்தோஷமாக மாறும். கர்த்தர் அற்புதம் செய்வார். இனி குழந்தை இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். அழுது கொண்டிருந்த அன்னாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் நிச்சயம் கொடுப்பார். மகனுக்கு திருமணமாகவில்லையே என்று துக்கப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு நல்ல வேலை இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை தந்தருளுவார். ஊழியத்திற்கு சொந்த நிலமில்லையே என்று வேதனைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொந்த நிலத்தை தருகிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்பின் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். வாலிபனான யோசேப்பு எத்தனை துன்பங்களை அனுபவித்தான். யோசேப்பை அவனுடைய தகப்பன் யாக்கோபு மிகவும் நேசித்ததினாலேயே மற்ற சகோதரர்கள் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள், பகைத்தார்கள். கூட பிறந்த தம்பி என்று கூட பார்க்காமல் அவனை இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அடிமையாக வேலை செய்தான். அங்கேயும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தான். கடைசியில் சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சொல்ல முடியாத துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தான். கர்த்தர் அவன் அனுபவித்த துன்பத்திற்கு சரியாய் மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படி செய்தார். 30 வயதில் அவனுக்கு திருமணமாகிறது. மூத்த மகன் பிறக்கிறான். கர்த்தரின் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிடுகிறான். 2வது மகன் பிறக்கிறான். கர்த்தர் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் பழுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிடுகிறார். கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றினார் பார்த்தீர்களா? பார்வோன் அவனுக்கு சாப்நாத் பெனையா என்று பெயரிட்டு முத்திரை மோதிரத்தை கலட்டி அவனுக்கு அணிவித்து அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக்கிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் என் துக்கம் முடியவில்லையே என்று கலங்காதிருங்கள். உங்களுக்கு நன்மையான வருஷங்கள் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய துக்க நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. யோசேப்பு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை அனுபவித்தது போல நீங்களும் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். எல்லாம் மாறும், நம்புங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள் ஆரம்பமாகிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் முடிவுக்கு வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சாப்நாத் பெனையா யார்? ஏ மோசே, பி பார்வோன், சி யோசேப்பு, டி தானியேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.